இல்லடா. ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளியோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல, ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன், கையால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காப்புளி, சஞ்சய், ஜோசப், ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. கூட வாழ்க வாழ்க. என்ன குருவே, 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல, அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்கெல்லாம் என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாங்க குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்கள்லாம் அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? ஆமா, ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாயே, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம் சார், இங்க பாருங்க சார். அடடே, கோழிக்கறியா? இன்னைக்கு என்னமா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விசேஷம் இருந்தாதான் கோழிக்கறி சாப்பிடணுமா? நம்மள மாதிரி யாருக்கு தினமும் சாப்பிட முடியுமா? எனக்கு வேலை இல்ல. அப்பா வருமானத்துல கஞ்சிக்கு தவிக்கிறப்ப கோழிக்கறி தேவையா? அண்ணே, அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காரு, அவரு கொடுத்ததுதான் இது. ஏமா, இன்னைக்கு சும்மா கிடைச்சிருச்சு, நாளைக்கும் இதே மாதிரி சும்மா கொடுப்பாங்களா? அதுக்காக கோழியே சாப்பிட கூடாதுங்கறியா? அது இல்லம்மா, நமக்கு கிடைக்காதத நாம நினைக்காம இருக்கிறது நல்லது. ஏழைங்களை செல்வம் தேடி வந்தா கூட வேண்டான்னு சொல்லணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ற. என்னம்மா சொல்ற? உன்னை தேடி தேடி வந்தவள ஓட ஓட விரட்டினியே, அது சொல்ற. அவளை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. அவ உன் தகுதியை பார்த்தா ஓடி வந்தா, அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கானே. இந்த பாரு, இனிமே அதை பத்தி பேசுன எனக்கு கெட்ட கோவம் வராமா. அண்ணே அண்ணே, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? காலையில 8 மணிக்கு முன்னால நீ எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பெல்லாம் என்னடா, நான் காலையில எந்திரிச்சிடுற, பூஜை எல்லாம் பண்ற, ஒரு கோயில் விடாம சுத்துற. என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, நான் உன்னை வேண்டிட்டு இருக்கேன், அது நிறைவேறணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு நல்லாரு. அடாடாடாடாடா, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா. உனக்கு என்ன குறைச்சலு? ஊர்ல இருக்கிற கோயில்லாம் சுத்தி சாமியே புடிச்சிட்ட, அப்புறம் நான் எதுக்கு? சாமி ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்தவங்க மனசு நிறைஞ்சாதான்ப்பா நடக்கும். என் நிறைஞ்ச மனசோட சொல்றமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன விஷயம்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால நிறைவேறினதுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போ. கலரே
என்ன என்னென்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. ஏய், அது நம்மளுக்கு இல்ல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாம்டா. வாங்க போய் நில்லுங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா? நாங்களாம் இழிச்சு வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு. எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டை வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே என்ன? அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன் கிடைக்கிட்டேன். அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா. போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுக்கா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா. உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? மறுபடியும் அறையாண்டா பார், அவன் இவன் பேசியிருந்தா போலீஸை கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. சிவகாமி, என்னடி இது அதிசயமா இருக்கு? உங்க வீட்டுல எடுத்ததுக்கெல்லாம் வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, நீ குடமும் கைமா தண்ணி எடுக்க புறப்பட்டுட்ட. வீட்டுக்கு தண்ணி எடுக்க இல்லடி, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து மலையில இருக்கிற முருகன் கோயில் படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்ச பூசி கும்பிடுறதா வேண்டியிருக்கேன். அதுக்குதான். அவ்வளவு படிக்கலுக்குமா? உன்னால முடியுமா? எதுக்குடி இப்படி எல்லாம் வேண்டிக்கிற? மனம் போல மாங்கல்யம் அமையணும்னா மலைச்சு நின்னா முடியுமா? அந்த தெய்வத்தை நம்பிட்டேன். தெய்வம் தான் எனக்கு துணை. என் கூட கொஞ்சம் வா. எதுக்குமா? வாண்ணே, வந்து பாரு. எங்க? என்கிட்ட எதுவும் கேட்காத.
సగసని సా 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 సమ సమగా సగసని సా 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 సమ సమగా నిని సగా సమగమగా సని సమగమగ మగ మగ మదని నిని సగ నిని సగ సగసని సని దదని నిని దదని ని దని దని సగ నిని సగ నిని సగ సగసని సని దదని నిని దదని ని దని దని సగ గా గా స